ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக மணிமேகலை அவங்களோட தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னொரு சைடு நம்ம வந்து பிரியங்காவோட சைடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பதிவு வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மணிமேகலைக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஹோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம். என்னதான் அவங்க வந்து ஒரு கோமாளியாக வந்து அதில் ஷைனாக இருந்தாலும் அவங்களுக்கு சீசன் ஒன்லேருந்தே வந்து அவங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து நிஷா வந்து நமக்கு வந்து ஹோஸ்ட்டாக இருந்தபோது அவங்களையும் வந்து மணிமேகலை கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே நம்ம நிறையா பதிவு நோட்டீஸ் பண்ணியிருந்தோம்னா, அவங்க வந்து அவங்களோட இன்டென்ஷனை வந்து ஓப்பனாகவே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு காலகட்டத்தில் மணிமேகலையும் வந்து ஹோஸ்டாக இருந்த நிஷா வந்து ஓவர் ஷேடோ பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ அது அவங்களுக்கு திரும்ப நடக்குது அப்படிங்கிற போது அதை வந்து இவ்வளோ பெருசாக வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு இப்போ பிரியங்கா சைடில் உள்ள ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சீசன் 5ல வந்து மணிமேகலை ஸ்டார்ட்டிங் எபிசோட்லேருந்தே வந்து ரொம்பவே வந்து டாமினேட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க எல்லாருமே. அதாவது சீனியர் ஒரு எபிசோட்ல வந்துட்டு சுஜாதா அவங்களே வந்து ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. சீனியர் ஆங்கரான பிரியங்கா தான் வந்து சூப்பரா பண்றாங்க. நீ வந்து எப்படி வெல்கம் பண்ற, இன்ட்ரோ பண்றன்ற மாரி ஓப்பனாவே வந்து சுஜாதா அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த செக்மெண்ட்ல அவங்க பிரியங்கா ஹோஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ட்ரோ பார்ட் மட்டும். பட் பிரியங்காவோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து மணிமேகலைக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. ஏன்னா வந்து நமக்கு ரக்ஷன் வந்து சீசன் 1லேருந்தே வந்து ஹோஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் இந்த சீசனில் ரக்ஷனே பேச ட்ரை பண்ணும்போது பிரியங்கா வந்து அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணி ரக்ஷனே ஓவர் ஷேடோ தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ரக்ஷன் வந்து அதை ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணாமல் இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஓகே ஓகே அப்படி தான் போயிருக்காங்க. பட் மணிமேகலை ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து வெளியே வந்துட்டாங்க சிடபிள்யூசியிலேருந்து. ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல வந்து பிரியங்கா ஜட்ஜஸோட டெசிஷன்ஸை இன்டர் பண்ணும்போது செஃப் தாமு வந்து இது குக் வித் கோமாளி ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது அப்படிங்கிறத வந்து டேரக்டாகவே சொல்லியிருப்பாங்க. என்னதான் பிரியங்கா இந்த விஜய் டிவியில் வந்து ஒரு சீனியர் ஆங்கராக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் ஹோஸ்டாக இருந்தாலும் இன்னொரு ஷோக்கு வேற ஒரு விஷயமா வரும்போது அவங்க அந்த வேலையை மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா வந்து யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது. இப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இந்த விஷயம் போயிருந்திருக்காது. அண்ட் இன்னொரு எபிசோட்லேயும் வந்து பிரியங்கா இந்த மாதிரியே வந்து ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் குக்காக இருக்கும்போது வந்து கேமராஸில் வந்து நான் டெலிகாஸ்ட் ஆகவே மாட்டேங்கிறேன் டிவியில். நான் வந்து பேசாமல் ஹோஸ்டாகவே இருந்துக்கிறேன், நீ அங்கேயே இருந்துக்கோன்ற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் அவங்க டேரெக்டாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம்னா மணிமேகலை இன்னொரு இதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது சீசன் 1 to 4 வந்து மீடியா மேசன்ஸ் தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருந்திருக்காங்க சிடபிள்யூசிக்கு. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக அண்ட் வந்து சூப்பராக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லி அவங்க ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி 4 சீசனை வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம் மூலயமா வந்து அவங்களும் நிறையா கற்றுக்கிட்டு நிறையா வந்து க்ரோ ஆயிருக்காங்கன்றதையும் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா ஒரு இண்டிவிஜுவல் ஹோஸ்ட்டாக வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஷோவில் அவங்க குக்காக வந்திருக்கும் போது அவங்க வந்து ஹோஸ்ட்டோ டாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமே இல்லை. அண்ட் இது மணிமேகலைக்கு மட்டும் இல்லை, ரக்ஷனையுமே வந்து அவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மணிமேகலை இதை வந்து போல்டாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரியங்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பிரியங்காவோட சைடில் இருக்க நியாயத்தை தான் வந்து போஸ்ட் பண்ணி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க கோமாளியாக இருந்திருக்கும் போது கோமாளி மட்டுமா அந்த ஒரு ஜாபை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நிஷாக்கு இன்டர் பண்ணாமல் அவங்களோட இன்டென்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி வந்து இப்போது அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே நியாயமாக இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஆல்ரெடி பிக் பாஸுக்கு போகும்போது அவங்க அங்கேயும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5ல இவங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக போயிருக்காங்க. இதுலேருந்தே நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு சேனலோட சப்போர்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு பரபரப்பான நிலையில் வந்து எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையுமே வந்து அதாவது மணிமேகலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சில கிளிப்பிங்ஸ் எதிரெல்லாம் வந்து மணிமேகலை கொஞ்சம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நடத்தியிருக்காங்கன்றதா என்ன பிரியங்கா எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த எல்லா கிளிப்பிங்ஸுமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கே தெரியுது, ஓகே அவங்க அது ஒரு ஹியூமரஸ்லியாக அதை வந்து சொல்லியிருந்தாலும் பட் உள்ள இருக்க கருத்து என்னவோ வந்து ஒரே தான். மணிமேகலை அவங்களோட ஸ்பேஸை வந்து ரொம்ப நாளாகவே டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.